சென்னையில் அப்படி தான் இருக்கும். நானே உள்ள சிஎஸ்கே ஜெர்சி தான் போட்டிருக்கேன். வெயில் காலத்துல இடி மின்னல் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போறீங்க. சும்மா ஓட ஓட விழுப்புறாரு. அதெல்லாம் அவருக்காக வந்ததே. மேட்ச் ஜெயிக்குதோ தோக்குதோ சிஎஸ்கே என்டர்டைன்மென்ட் அதுதான் வந்திருக்கு. பிரான்ஸ்ல இருந்து வந்தேன் தள்ள பார்க்க. பிரான்ஸ்ல இருந்து சிஎஸ்கே ஃபாரெவர். இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். இல்ல 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 எம்ஐ தான் ஜெயிக்க போறாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் எம்ஐ தான் இப்போ பெஸ்ட் டீம்னு. ஆமா கண்டிப்பா எம்ஐ தான் ஜெயிக்க கண்டிப்பா. அதான் இன்னைக்கு எம்ஐ தான் ஜெயிக்க போறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சிஎஸ்கேவா மாறுறாங்க மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம இப்ப மும்பை யாருமே காணோம். மும்பை காணோம். ஈஸியா ஃபார் ரோஹித் சர்மா. சென்னையில அப்படிதான் இருக்கும். நானே உள்ள சிஎஸ்கே ஜெர்சி தான் போட்டிருக்கேன். ரோஹித் சர்மா அடிக்கலன்னா நானே ஜெர்சி கழட்டிடுவேன். ஸோ தோனி முடிச்சு இன்னைக்கு நாங்க ஹாப்பியா நைட்டுக்கு வீட்டுக்கு போவோம். அதுதான் கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம். கண்டிப்பா எம்ஐ கிடையாது, சென்னை தான். திஸ் இஸ் ஆட். நீங்க மும்பை தானே சார்? மும்பை தான். ஜெர்சி முன்னாடி காமிச்சீங்க சார். ஓகே ப்ரோ, थैंक यू. சிஎஸ்கே ஜெர்சியே காணுமே மேம். ஃபிட் ஆகல ஜெர்சி. இப்போ அவங்களோட கேப்டன் வந்து இந்தியாவோட கேப்டன் இல்லை, ஸோ பெட்டராக தான் இருப்பாங்க. சூர்யா நல்ல கேப்டன் தான். அவங்க பிரான்ஸ்ல இருந்து வந்தேன் தள்ள பார்க்க. பிரான்ஸ்ல இருந்து பின்ன ஆமா தெரியும். ஆமா அம்மா சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். பயங்கரமா நடக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற சென்னை, இது செம்ம நடக்கும். சென்னை தானே ஜெயிக்கும் கண்டிப்பா. தோனி இன்னைக்கு அடிக்க போறான். கண்டிப்பா சென்னை தான் ப்ரோ. தோனி 4வது 5வது அனுப்பிச்சு விடுறாங்க. வயசாச்சுன்ற சொல்றாங்க. என்ன பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்க எல்லாம் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆண்டாருன்னா 100% ப்ரோ. சென்னை தான் ப்ரோ. மேட்ச் ஒரு 6-7 இயர்ஸாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தோனி ஆகி விட்டா 4வது 5வது அனுப்பிச்சு விட்டாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டாக அனுப்பிச்சு விட்றாங்க. ஒரு சங்கடமாக என்ன எதிர்ப்பு. அது எப்போ வந்தாலும் கெத்து தானே தலைவர். பிரச்சனை கிடையாது. 5வது வரனாலும் ஒன்றாலும் பரவாயில்ல. எப்படினாலும் தலைவர் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடுவார் கரெக்டாக. அப்போல்லாம் பிரச்சனை கிடையாது. அவரே சொல்லிட்டாரு எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் உயிர் லாஸ்ட்டாக சேரில் உட்கார வரைக்கும் நான் சிஎஸ்கே தான் விளையாடுன்னு சொல்லிட்டாரு அவர். 100% சான்ஸ் இருக்குது. ஓகே தேங்க்யூ சார். மேட்ச் மேட்சாக பார்க்குறேன் நான். ஆமாம், அதனால் நாட்டு பாருங்கள். நான் மும்பை இந்தியன்ஸு போட்டு வரல, சிஎஸ்கேவும் போடல. யார் கெப்பாசிட்டியோட விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும். வி ஷுட் சி மேட்ச் அஸ் அ மேட்ச். நான் ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலி ஃபேன். கண்டிப்பா மும்பைக்கு தான் கப்பு. நம்ம தான் எப்பவுமே சென்னை தான். சொல்லிட்டே இருக்கடா. கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம். இது மாற்று கருத்தே கிடையாது ஜி. கண்டிப்பா தலை தரிசனம் எனக்கு இருக்கும். அதெல்லாம் கிடையாது ஜி. இப்ப கூட பாத்தீங்களா பத்தினா ஒரு 6 அடிச்சார்ல. கண்டிப்பா இருக்கு ஜி. இன்னைக்கு சம்பவம் இருக்கு, பாப்போம். ஜி 100% இருக்கு ஜி. தலை இருந்தாலே 100% ஜி. என்ன ஜி இருக்கு ஜி? தலை பத்தி உங்களுக்கு என்ன ஜி சொல்ல வேண்டியது இருக்கு? கண்டிப்பா ஜெயிச்சிரும் ஜி. வெற்றியோட வெளியே வர பாருங்க. அதெல்லாம் அவருக்காக வந்ததே. மேட்ச் ஜெயிக்குதோ தோக்குதோ சிஎஸ்கே என்டர்டைன்மென்ட் அதுதான் வந்திருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்தது மேட்ச் செலிப்ரேட் பண்ணதான். ஜெயிக்கணும் தோக்கணும் செகண்ட் மேட்ச் செலிப்ரேட். இல்ல ஆப்போனன்ட் வந்து டீம் பாத்தீங்கன்னா நல்லா செட் பண்ணிருக்காங்க. இத வந்து சிஎஸ்கே டாக்கிள் பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்க. அதான் பல வருஷமா பண்ணிருக்கோம். இந்த வருஷம் பண்ணிருக்கோம். இல்ல லாஸ்ட் வரையும் திக்கு வச்சிராங்க மேட்ச். அதுதான் நம்ம ஸ்டைல். மெயினா क्वेश्चन இப்போ என்னன்னா இப்ப நான் 7வது 8வது வந்து டோசின்றனால ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல, அவருக்காக வந்ததே. மேட்ச் ஜெயிக்குதோ தோக்குதோ சிஎஸ்கே என்டர்டைன்மென்ட் அதுதான் வந்திருக்கு. ஓகே தேங்க்யூ. மேட்ச் வந்து நான் வந்து சென்னை ஜெயிக்கணும் தான் எதிர்பார்ப்பேன். ஆனால் எப்படி இருக்குமோ, ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற, பிச் வேற தெரியாது. அதனால
ஃபர்ஸ்ட் மேட்ச்னால ட்ரையல் எப்படி பிச் இருக்கும், ஆப்வியஸ்லி சென்னை தான் ஜெயிக்கணும். மேம் இப்போ ஆப்போசிட் டீம் மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எல் கிளாசிக்கோ கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. வெயில் காலத்துல இடி மின்னல் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போறீங்க. சும்மா ஓட ஓட விழுப்புறாரு ரோஹித் சர்மா. ஆமா ரோஹித் இருக்காருங்க, ஓப்பனிங்கே அவர்தான். கேப்டன்சி இல்லைன்னா என்னங்க, பாருங்க எப்படி டெக்கன் சார்ஜர்ஸ்க்காக ஆடினாரோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து எம்ஐக்காக ரோஹித் ஆட போறாரு. வெயில் காலத்துல இடி மின்னல் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ரோஹித்தோட பேட்டிங்ல இருந்து இடி மின்னலை நீங்க பார்க்க போறீங்க. சும்மா ஃபயரா ஆட போறாரு. ஏங்க பண்ண முடியாதா? எங்களோட பேட்ஸ்மேன் பாத்திருக்கீங்களா? சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நம்ம யாரு சாண்ட்னர் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ எங்க பேட்டிங் லைன் கடை பாருங்க, சூப்பரா ஃபயரா ஆட போறாங்க. பாத்தீங்கன்னா 90% எம்ஐ தான் ஜெயிக்க போகுது. ஆமா அப்படின்லாம் சொல்ல. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல் கிளாசிக்கோ. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸும் ஆர்சிபி பிளஸ் வந்து இவங்க இது பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு தான் வந்து எல் கிளாசிக்கோ மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. ரோஹித் இன்னைக்கு சும்மா ஃபயரா ஆட போறாரு. இடி மின்னல வெயில் காலத்துல யாருமே பார்த்தது இல்லை, இன்னைக்கு பார்க்க போறீங்க ஸ்டேடியத்துல. ஆமா கண்டிப்பா. தேங்க்யூ. மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லா இருக்கணும். நல்லா இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. நீ யார் சப்போர்ட்? மும்பை தான் சப்போர்ட்டா? ஓகே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபுல்லாக சிஎஸ்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே நீங்கள் எப்படி பாருங்க? ஏன்னா இது எங்கள் காலம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. அவனுக்கு கடை வேஸ்ட் பசங்க, நாங்கள் தான் கடப்பார டீமு. பார்த்தீங்களா சச்சின் பாய்ஸ் போயிட்டு வரோம். கிரவுண்ட் வந்து அடிச்சுவீங்களா? எங்கள் கிரவுண்ட் வந்து அடிக்க முடியுமா? எங்க கிரவுண்ட்லையா? சிஎஸ்கே கிரவுண்ட்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து மும்பை அடிக்க முடியும் எதிர்பார்க்குறீங்களா? ஈஸிண்ணா, இங்கேயும் அடிப்போம் அங்கேயும் அடிப்போம், எல்லா இடத்துலையும் அடிப்போம். அவனுங்கள ஒரு மேட்ச் தானே, ரோஹித் சர்மா இருப்பார்ல. எங்களுக்கு பரவாயில்லண்ணா, யார் இருந்தா என்னண்ணா, நாங்கள் அடிக்கிறது தானே முக்கியம். அடிப்போம் அவங்கள, கப்பையும் அடிப்போம், இவனுங்களே அடிப்போம். மேட்ச் யாரும் எதிர்பார்க்குறீங்க? ஆனால் தோனியோட என்ட்ரி தான், வேற என்ன. தோனியோட என்ட்ரி நான் பயங்கரமாக இருக்கணும், அது மட்டும் தானே ஒரே ஆசை. இதே வந்து தொடர்ந்து 3வது வருஷம் வரும் நாங்கள் தோனி பார்க்கறதுக்காக, அவ்வளோதாண்ணா. பயங்கரமான வெறியில் இருக்கும். தோனி தரிசனம் கிடைக்குமான்றது டவுட்டாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. 7வது பேட்டிங் 8வது பேட்டிங் இருக்கிறாங்க, ஓவரே முடிஞ்சிரு மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நேற்று இன்டர்வியூ பார்த்தீங்களா இல்லையா? அவருக்கு ஓப்பனிங் எனக்கு வரும் 3 டவுனில் வருவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் 8வது விக்கெட் இருக்கீங்க. தோனி கண்டிப்பாக என்ட்ரி இருக்குண்ணா, நீ கண்டிப்பாக வந்துருவாருண்ணா. தலை தரிசனம் கண்டிப்பாக இருக்கு. அப்போ சிஎஸ்கே டீம் இல்லைன்றீங்களா? நம்மகிட்ட அண்ணா பயங்கரமாக இருக்குண்ணே. கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ண போகிறோம். கப்பே 6வது, இங்கே 5 இருக்குது, 5 ஸ்டாரு. அடுத்த வருஷம் 6வது ஸ்டார் கண்டிப்பாக வரப்போகுதுண்ணே. கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு கிடைக்குமா? தலை தோனியை பாக்குறது நாங்களாம் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கோம். ஆமா இவர் சார் வந்து வீரமுத்த, அவர் மாரி காத்தமுத்த. ஆமா எல்லாமே தலையோட முத்துக்கள் தான். ஆமா இப்ப வேற என்ன சொல்லலாம்? சென்னை சூப்பர் கிங்ஸ். 6வது பேட்டிங் 5வது பேட்டிங் தான் இறக்கி வர மாதிரி சொல்றாங்க. எத்தனாவது பேட்டிங் இருந்தாலும் அவர் உள்ள இருந்தாலே வர வேணாங்க. கடைசியில பெவிலியன்ல இருந்து வந்து ஸ்டேடியம் வரைக்கும் வந்துட்டு போனாலே போதும். ஏன் பேட்டிங் பண்ணாலே போதும். தலை வந்தாலே தலை தான். மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கே தான் வின் பண்ணும். சிஎஸ்கே தான் வின் பண்ணுமா? ஓகே. ஏன்னா இப்போ தலை தரிசனம் கிடைக்குன்றது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குதா அந்த டைம் இந்த ஓவரில்? ஏன்னா 5வது தான் இறக்கி விட்றாங்க. ஸோ இருக்கும், சான்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவர்லேயே அது வருவார். ஓகே. எங்கே தான் வரீங்க? எங்கே வரீங்க? திருவான்மியூர். ஓகே தேங்க்யூ. கேள்வி கேட்குறாங்க. மேட்ச் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து சிஎஸ்கே எம்ஐ இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கோயம்புத்தூர்ல? ஆமாம். இயர் ஆன் இயர் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ மேட்ச் வந்துடும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்த டைம் எல்லாமே சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு. இந்த டைம் சிஎஸ்கே ஜெயிக்கணும் நம்பிக்கை இல்லை. தேங்க்ஸ். ஆமாம் இல்லை, எம்ஐ டீம் நல்லா இருக்குங்க, நல்லா செட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமாம், என்னதான் இருந்தாலும் பிளட் மாற்றிக்க முடியுமா? சிஎஸ்கே பிளட்டுங்க.